ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நார்மலாக எப்பயுமே செய்யக்கூடிய இப்பி நூடுல்ஸை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. பட் டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. அதான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இது கூடவே பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே இப்பி நூடுல்ஸ் செய்யும்போது ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஆட் பண்ணி செய்வோம். அதான் வழக்கமாக இருக்கும். இந்த வாட்டி இந்த ஒரு பொருளை ஆட் பண்ணி செஞ்சேங்க. பட் இது எப்போத்தை விடவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை தழை சேர்த்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க விட்டுருங்க. என்னதான் நூடுல்ஸ் சாப்பிடக்கூடாதுனாலுமே நமக்கு எப்போயாவது ஒரு நாள் சாப்பிட்றது வழக்கமாக தாங்க இருக்குது. இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 4 பேக்கெட் நூடுல்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன சின்ன பேக்கில் வாங்கியிருக்கிறங்காட்டி 4 பேக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தக்காளி ஒரு 3 தக்காளியை போட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு வதக்கி விடலாம். பெரிய தக்காளி இருந்துச்சுன்னா 2 போட்டால் போதும். நமக்கு ரொம்பவே வீட்டில் சிம்பிளாக செய்யக்கூடியதுன்னா இந்த நூடுல்ஸாக இருக்கும். ரவை எல்லாம் செஞ்சோம்னா மோஸ்ட்லி நிறைய பேத்துக்கு பிடிக்காது. பட் எப்போயாச்சும் ஒரு டைம் இந்த மாதிரி இப்படி நூடுல்ஸ் எல்லாம் வறுத்து சாப்பிட்டோம்னாலுமே நமக்கு ரொம்பவே பிடிச்சதாக இருக்கும். இப்போ நம்ம நூடுல்ஸில் இருக்கிற மசாலா பவுடர் எடுத்து கட் பண்ணிவிட்டு கொட்டிடலாம். இப்போ 4 பேக்கெட் நம்ம போடுறதுங்காட்டியும் 4 மசாலா பேக்கெட்டும் இருக்கும். அதனால் அதை எல்லாத்தையுமே ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கப்புறமா நமக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராஸ் மசாலா வேணும்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. எப்பயுமே லைட்டாக நாங்கள் மிளகாத்தூடியோ புளியோ இல்லை சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்குவோம். நமக்கு தேவையான கொஞ்சம் லைட்டாக மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே லைட்டாக உப்பு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சோண்டு புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. இந்த புதினா சேர்த்து நம்ம செய்யும்போது அதோடய ஃப்ளேவரே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற நூடுல்ஸை போட்டு அப்படியே கிளறி விட்டுடலாம். நான் நூடுல்ஸ் எனக்கு உடைக்காமல் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே சேர்த்துருக்குறேன். உப்பெல்லாம் பார்த்துட்டு நல்லா தண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி தான் செய்வீங்களா, இல்லை நூடுல்ஸ் ஃபஸ்ட்டு ப்ளைனாக வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தெரியல. ஒரு சிலர் இந்த மாதிரியும் செய்வாங்க, அந்த மெத்தட்லேயே செய்வாங்க. பட் இந்த மாதிரி செய்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கிறங்காட்டி நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான இப்பி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அதுவும் இந்த புதினாவோட ஃப்ளேவர் இதில் சேர்த்துருக்குறங்காட்டி நமக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் இந்த இப்பி நூடுல்ஸை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் பிடிச்சதாக இருக்கும். இந்த நூடுல்ஸ் தாராளமாக 2 பேர் சாப்பிட்றதுக்கு அளவாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் டைம் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை என்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.